இல்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கல்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லா கல்விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. இன்பமுதிர்ந்த முதிர்வே சக்தி, எண்ணத்தில் நிற்கும் நெறியே சக்தி, முன்பதிர்கின்ற தொழிலே சக்தி, முக்தி நிலையில் முடிவே சக்தி.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா அவார்டுக்காக வந்திருந்த அவார்டு வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. சரி, நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய சமாதியும் கோயிலும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். மழை வேற இங்கே வந்துட்டு இருக்குது, கூட்டமும் அதிகமாக இருந்தது. சரி, அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஐயாவுடைய அந்த மண்ணை மிதிச்சுட்டு அடுத்தது நம்ம செல்ல மகன், நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் தவிர நேரடியாக யாரும் பார்த்தது கிடையாது. நான் ஒரு விஷயம் சொன்னேன், சாமி என் கையில் முடிஞ்ச ஒரு ரூபாயை நான் அனுப்புகிறேன் சென்னை மக்களுக்கு, அதாவது என்னால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு அந்த சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு நான் சொன்ன உடனே அம்மா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய செல்ல மகன் அந்த மழையெல்லாம் பொருள்படுத்தாமல் அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 பேருக்கு அன்னதானம் கொடுக்க வச்ச என் மகன் வந்து என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எந்த இடத்துலனாக்கா மதுரை வாயில் தனலட்சுமி நகர் அங்கே தான் வந்திருக்கிறோம். உண்மையாகவே சொல்கிறது வார்த்தை இல்லை, பாசன்னா நம்ம இங்கே தான் கற்றுக்கணும். அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த கள்ளம் கபடம் இல்லாத இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள்லாம் ஓடி வந்து அந்த பாசத்தில் ஒரு தாயாக மதித்து அவங்க செய்யக்கூடிய பூஜைகள் மரியாதைகள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக மீண்டும் இன்னொரு பயணமாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அது நம்ம வேல்முருகர் ஐயாவுடைய உத்தரவாதம் தான். அதுக்கப்புறம் இங்கே அவார்டு வச்சுட்டு பாதங்களை வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த மக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்னாக்கா அவங்களுக்கு என்ன இது கள்ளக்கபடம் இல்லாத முகங்கள் வந்த உடனே என்ன பேசுறது அம்மா கிட்ட தெரியாமல் அந்த அன்பை வந்து அளவுக்கு மீறின மரியாதையாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். கண்டிப்பாக எப்பவுமே நம்ம தனலட்சுமி நகரில் இருக்கக்கூடிய மதுரை வாய் பக்கம் கண்டிப்பாக அந்த மக்களையும் நான் மறக்க மாட்டேன். என் செல்ல மகனையும் நான் மறக்க மாட்டேன். எங்கே பூஜை செய்யக்கூடிய ஐயா உள்ளவத்தையும் நான் மறக்க மாட்டேன். அவங்க எல்லாம் அப்படியே பாருங்க செல்ல பிள்ளைங்களா முழிக்கிறாங்க. அதுதான் அந்த பாசன்றது. எப்பவுமே பொதுவாக சென்னை மக்கள்லாம் பாசக்கார பிள்ளைங்களே. ஆனால் இருந்தாலும் நம்ம இங்கே வந்த உடனே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. பிரசாத் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எடுத்துமா கை எடுத்து அண்ணா எனக்கு ஒரு எல்லாரும் கூப்பிட்டு எங்க போயிருந்தீங்க? எனக்கு ஒரு பழம் கொடுண்ணா. அப்புறம் தான் உங்களோட ஒரு பழம் அவங்களுக்கு எனக்கு வீடு செல்லப்பிள்ளை ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இவங்க கூட போற சகோதரன் நம்ம கேப்டன் ஐயாவும் ஒரே டேட்ல பிறந்தவங்க சொல்லி அந்த 1986ல அண்ணா வாங்கியிருக்காங்க லெட்டர். அப்ப அந்த அது எனக்கு காமிச்சாங்க. இதுல என்ன அதிசயம்னா நேத்து தான் என் வீடியோவை பார்த்துட்டாங்க. நேத்து தான் இவங்களை பத்தியே எனக்கு தெரியும். ஆனா என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்புறவங்களுக்கு இது சாத்தியம், நம்புறவங்களுக்கு சாத்தியம். அப்போ அவங்க என்ன நேற்று தான் இவங்களை பார்த்தேன், நேற்று தான் இவங்களை நினைச்சேன், இன்னைக்கு தனலட்சுமி நகருக்கு இவங்க எப்படி வந்தாங்க கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதுதான் உண்மை. சொன்னீங்கல்ல அவர் காது கிட்ட வந்துட்டு என்னோட வைஃப் பிள்ளைங்களை வந்து விட்டுட்டு வரல, என்னோட மக்கள் தொண்டரை விட்டுட்டு வந்தோம். அதே நான் பார்த்தேன். இந்த லெட்டர் இப்போ சொல்ற சில பிள்ளை அந்த வீடியோ மூலியமா ஓ இவங்களுக்கு வேற வேலை இல்லை. கண்டிப்பா அது கிடையாது. அவர் நினைச்ச ஒரு விஷயம், தொண்டர்களை விட்டுட்டு வந்துட்டோம், மக்களை விட்டுட்டு வந்துட்டோம், அனாதையா விட்டுட்டு வந்தோம், இனி அவங்க யாரை காப்பாற்ற போறாங்க இனி அப்படின்ற ராஜாபாதீட்ல இருக்கும்போது வாங்கினார் லெட்டர். 1986ல அண்ணா 9th படிக்கும்போது சதீஷ்குமார் எங்க அண்ணா பேரு, அவர் எடிட்டரா இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, நேற்று நானும் இவங்கள ஸ்கூட்டில இவங்களை ஏத்திட்டு வரும்போது ஒரு கார் வந்து இடிச்சு என்ன கால்லயோ இவங்களே இடிச்சு 2 பேரும் விழுந்துட்டு ஆக்சிடென்ட். பட் நான் சொன்னேன் முருகர் இருக்காரு, நமக்கு ஒன்றும் ஆகாது. நேற்று நைட் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்துட்டு எனக்கும் ஃப்ராக்சர் இல்லை, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பெயின் தான். பட் பெரிய அடி, கார் வந்து ஒரே ஹிட், அவ்வளோ வேகமா வந்ததுல யாரும் தப்பிச்சு எனக்கு 2 வாரம் ஆங்கிள் இது போட சொன்னாங்க. பட் ஐடிக்கு நடந்து வந்துட்டேன். சரி செல்ல எனக்கு டைம் இல்லை, நிறைய வீட்டுக்கு பூஜை
எனக்கே ரொம்ப அப்புறமா நம்ம தனலட்சுமி நகர்ல இருக்கக்கூடிய நம்ம மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய என்னுடைய மக்களுக்கு என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் என் கொடான நன்றிகள் பல என் செல்லங்களே. கோயிலுக்கு